ஹாய் ஹலோ வெல்கம் டு ஈஸி குக்கிங் வித் ப்ரீத்தி. இன்றைக்கி ஒரு சூப்பரான ஒன் பாட் சிக்கன் பிரியாணி சீரக சம்பா ரைஸ் வச்சு வீட்டிலே எப்படி செய்யுதுன்னு பார்க்க போகிறோம். இதுக்கு எந்த ஒரு மெஷர்மெண்ட்டும் மிஸ்ஸே ஆகாதுங்க. சிம்பிளாக வீட்டிலே செஞ்சிடலாம். ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். எப்படி செய்யலாம் பார்க்கலாம். ஒரு பிரியாணி பாட் வச்சு எண்ணெய் ஊற்றிக்கோங்க. அது கூட ஒரு ஸ்பூன் நெய் சேர்த்துக்கோங்க. இப்போ நெய்யும் நல்லா சூடாகணும். சூடானதும் அதில் 4 பட்டை, 4 கிராம்பு, 4 ஏலக்காய், ஒரு ஸ்டார் பூ சேர்த்துக்கோங்க. இது போட்டு நல்லா வெடிக்கணும். அது வெடித்ததும் ஒரு 3 வெங்காயம் கட் பண்ணி சேர்த்துக்கோங்க. அது கூடவே 3 பச்சை மிளகாய் கீரி சேர்த்துக்கோங்க. இதை ஒரு வதக்கிட்டு அது கூட ஒரு 2 தக்காளி கட் பண்ணி சேர்த்துக்கோங்க. இதெல்லாம் ஒன்றா சேர்த்து தான் நம்ம வதக்க போகிறோம். இப்படி வதக்கி செஞ்சு பாருங்கள். பிரியாணி நல்ல டேஸ்ட்டாக இருக்கும். எண்ணெயில் வெங்காயம் தக்காளி எல்லாம் நல்லா வெந்து நல்லா சூப்பராக பிரியாணிக்கு ஒரு நல்ல வாசனை கொடுக்கும். இப்போ பாருங்கள் நல்லா வதங்கிடுச்சு. இந்த ஸ்டேஜில் ஒரு 3 டேபிள் ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட் சேர்த்துக்கணும். பிரியாணிக்கு இஞ்சி பூண்டு பேஸ்ட் ரொம்பவே முக்கியங்க. அது சேர்க்கும் போது தான் அந்த பிரியாணியோட வாசமே சூப்பராக இருக்கும். இப்போ நல்லா இஞ்சி பூண்டு போட்டு வதக்கிக்கணும். நல்லா இஞ்சி பூண்டு பச்சை வாசனை போய் நல்லா பிரியாணிக்கு அப்போ தான் ஒரு நல்ல டேஸ்ட் கொடுக்கும். இப்போ இஞ்சி பூண்டு வதங்கிடுச்சு. இந்த ஸ்டேஜில் கழுவி வச்சுருக்க 1 கிலோ சிக்கன் சேர்த்துக்கிறேன். இந்த சிக்கனை போட்டு இதுக்கு தேவையான அளவு உப்பு போட்டுக்கலாம். அது கூடவே 1 டேபிள் ஸ்பூன் காஷ்மீர் சில்லி பவுடர் போட்டுக்கலாம். இது காரம் கம்மியாக இருக்கும். நல்ல கலர் கொடுக்கும். பிரியாணி காரமாக இருக்கணும்னு அவசியம் இல்லை. டேஸ்ட்டாக இருந்தால் போதும். இப்போ இது எல்லாத்தையும் சேர்த்து நல்லா பிரட்டிக்கலாம். இந்த ஸ்டேஜில் ஒரு 2 குழிக்கரண்டி தயிர் சேர்த்துக்கிறேன். இது சிக்கன் நல்லா சாஃப்டாக வேகிறதுக்கு ஹெல்ப் பண்ணும். பிரியாணியும் நல்லா பளபளன்னு வருங்க. சூப்பராக இருக்கும். தயிர், சிக்கனு, மசாலா எல்லாம் சேர்த்து நல்லா வதங்கணும். இப்போ சிக்கனில் இருக்கிற தண்ணி நல்லா வெளியே வரும். பாருங்கள், சிக்கனில் இருக்கிற தண்ணியெல்லாம் நல்லா வெளியே வருது. நல்லா சிக்கன் வதங்கிடுச்சு. இந்த ஸ்டேஜில் நான் ஒரு 1/2 டம்ளர் பால் சேர்த்துக்கிறேன். இது சேர்க்கும் போது சிக்கன் பிரியாணி நல்லா டேஸ்டியாக வரும். இது கூட நான் 1/2 லிட்டர் தண்ணி சேர்த்துக்கிறேன். இது மெஷர்மெண்ட் பார்த்தீங்கன்னா, நீங்கள் போடுற சிக்கனோட அளவுக்கு ஏற்ற மாதிரி தான் தண்ணி. நீங்கள் 1/2 கிலோ சிக்கன் போட்டிங்கன்னா ஒரு 1 டம்ளர் அரிசி போட்டிங்கன்னா 1/2 டம்ளர் தண்ணி ஊற்றினா போதும். அதில் 1 டம்ளர் தண்ணியும் 1/2 டம்ளர் பாலும் சேர்த்துக்கோங்க. சூப்பராக இருக்கும். இப்போ மூடி போட்டு நல்லா ஒரு 1/4 மணி நேரம் கொதிக்க விடணும். சிக்கன் நல்லா வெந்து வரணும். இப்போ பாருங்கள், நல்லா சிக்கன் வெந்து வந்திருக்கு. இந்த ஸ்டேஜில் ஒரு கைப்பிடி புதினா, ஒரு கைப்பிடி கொத்தமல்லி சேர்த்துக்கலாம். இந்த ஸ்டேஜில் புதினா கொத்தமல்லி சேர்க்கும் போது பிரியாணி நல்லா வாசனையாக இருக்குங்க. நான் சொல்கிற மாதிரி ஒரு டைம் சிக்கன் பிரியாணி செஞ்சு பாருங்கள். உங்களுக்கு ரொம்பவே பிடிக்கும். ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். டிஃப்ரெண்ட்டான டேஸ்ட்டாக இருக்கும். கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். இப்போது சீரக சம்பா ரைஸு கழுவி ஒரு 1/4 மணி நேரம் ஊற வச்சுருக்கேன். இப்போ இது பிரியாணியோடு சேர்த்துக்கலாம். அது கூடவே ஒரு எலுமிச்சம்பழத்தை புழிஞ்சிக்கிறோம். இது பிரியாணியோட அரிசி உடையாமல் நல்லா பளபளன்னு வரும். பிரியாணியோட டேஸ்ட்டையும் நல்லா எடுத்து கொடுக்கும் எலுமிச்சம்பழம். இப்போ எல்லாத்தையும் ஒரு சேர நல்லா கலரி விட்டுக்கலாம். கலரி விட்டு ஃப்ளேம் ஹைலியே இருக்கட்டும். சின்னதாக்கணும்னு அவசியம் இல்லை. இந்த ஸ்டேஜில் உப்பு காரம்லாம் கரெக்டாக இருக்கான்னு செக் பண்ணிக்கோங்க. உப்பு காரம் பத்தலைன்னா இந்த ஸ்டேஜில் ஆட் பண்ணிக்கோங்க. இப்போ ஒரு 5 நிமிஷம் கழிச்சு அரிசியும் தண்ணியும் பாருங்கள் ஒரே லெவலாக இருக்குது. இது தாங்க கரெக்டான ஸ்டேஜு. இந்த ஸ்டேஜில் சிம் பண்ணி சின்ன அடுப்பில் சிம்மில் வச்சு மூடி வச்சிடணும். ஒரு 10 நிமிஷம் கழிச்சு ஒரு தடவை நல்லா கலரி விடுங்க. கலரி விட்டு திருப்பியும் மூடி வச்சு ஒரு 5 நிமிஷம் வச்சிங்கன்னா போதும். ஒரு 1/4 மணி நேரத்தில் ரொம்பவே சூப்பரான ஒரு சிக்கன் பிரியாணி ரெடி ஆகிடும். இது மெஷர்மெண்ட் தப்பாதுங்க. ரொம்ப சூப்பராக இருக்கும். உதிரி உதிரியாக இருக்கும். நல்ல பளபளன்னு இருக்கும். சாப்பிட டேஸ்ட்டாகவும் இருக்கும். கண்டிப்பாக எல்லோரும் ட்ரை பண்ணி பாருங்கள். இது கூட தொட்டுக்க எதுவுமே தேவையில்லைங்க. ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். இதை மாதிரி சிம்பிளாக சமைக்கிறதுக்கு ஈஸி குக்கிங் வித் ப்ரீத்தியை மறக்காமல் ஃபாலோ பண்ணுங்கள். மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.